சௌந்தர்யாக்காக அத பண்ணாரு அப்படின்னா, விஜய் வந்து அவருடைய ஃபியூச்சர் தாட் ப்ராசஸ் ரிலேஷன்ஷிப்புக்காக அவர் பண்ணியிருக்காரு. அவருடைய கான்டெக்ட்ட யூஸ் பண்றாருன்னா, தட் இஸ் ஓகே. நான் என்ன சொல்றேன், பாசிட்டிவா வோட் ஃபார் சௌந்தர்யான்னு கேட்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. எனக்கு எங்க பிரச்சனை நடக்குது அப்படின்னா, இன் எமர்ஜென்சி ஹெல்ப் அப்படின்னு போட்டுட்டு சௌந்தர்யாவோட ஃபோன் நம்பர போட்டு தான் பேஜ்ல வச்சது தான் எனக்கு பிரச்சனையா இருந்துச்சு. ஏன்னா அது சீட்டிங் மக்கள். நீங்க சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஈவன் சனம் கூட அத மென்ஷன் பண்ணி ட்வீட் போட்டிருந்தாங்க. அதெல்லாமே தப்பு. குரூப்ல மெசேஜ் அனுப்புறது, எமர்ஜென்சி கால் மீ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறது, ஓட்டு போடுற நம்பர் அதுல போடுறது, இதெல்லாம் வந்து சீப் டாக்டிக்ஸ். இதுதான் விஷ்ணு விஜய் பண்ணது விமர்சனத்துக்குள்ளானது. நீங்க ஜெனரலா உங்களுடைய ஆளுங்க வந்து உள்ள போறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்றது வந்து இப்ப இல்ல. சீசன் 1 டைம்ல இருந்து நடக்குது. ஒத்துக்கிறீங்களா? ஆமா ஆமாவா? பார்த்துருக்கேன். ஆன் அண்ட் ஆஃபா சில சீசன்ல பண்ணியிருக்காங்க. நெறைய சீசன் நடக்குது. சோ தட் இஸ் ஓகே. நீங்க வந்து இவங்கள சப்போர்ட் பண்ணுங்கன்னு போடுறதுல தப்பு இல்ல. இப்ப நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த சீசன் நான் உள்ள போயிடுறேன்னு வச்சுக்கங்களேன். எனக்கு தெரிஞ்சவங்க போட மாட்டாங்க. வோட் ஃபார் ஜோன்ட்டு. நீங்க போட மாட்டீங்க. ஏம்மா? எல்லாரும் பண்ணுவாங்க ப்ரோ. உங்களுக்கு பேசுறவங்க எல்லாரும் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். தெரிஞ்சவங்க பண்ணுவாங்க. ஒரு நல்ல அதாவது எனக்கு வந்து குளோஸா இருக்கிறவன் எனக்கு பண்ணுவான். என்ன குளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறவன் எனக்கு ஆப்போசிட்டா பண்ணுவான். அவ்வளவுதான் அப்ப வித்தியாசம். இங்க நெகட்டிவ் பிஆர் தானே பேசப்படுது. இங்க நெகட்டிவ் பிஆர் ஆ தானே கோவம் வர வைக்குது. நெகட்டிவ் பிஆர் தானே ஒரு ஒரு கண்டிஷன எனக்கு இங்க பத்தி பிரச்சனையே ஆமா. உங்களோட டாக்டிக்ஸ் தான். நீ ஆனியன் எப்படி ஸ்டார்ன்ட்டு ஒண்ண ஒருத்தர ப்ரொமோட் போடுறது. பண்ணிக்க விரும்புற? ஒரு கண்டஸ்டன்ட் உயர்த்தி பேசிட்டு மத்த கண்டஸ்டன்ட்ட வந்துட்டு ரொம்ப தாழ்த்தி பேசும்போது, அவங்களுக்கு ஒரு டேக்லைன் குடுக்குறது, அவங்களுக்கு அந்த மாரி பண்ணும்போது, இவருக்கு வந்து ஸ்டார்ட் கனாவினத்துக்கு ஒரு பேர் குடுத்தாங்க. அத சொல்ல வாயில வரமாட்டேது. சபரிக்கும் ஒரு பேர் குடுத்தாங்க. இப்படி வந்துட்டு ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்க்கும் ஒவ்வொரு பேர் குடுக்குறாங்கல்ல, அப்ப அவங்கள எந்த மாரியா எடுத்துக்கிறது? அதான் சொல்றேனே. பேர் வைக்கிறவங்க நெறைய பேர வந்து லைஃப் லாங் சம்பாரிக்க வேண்டியது இருக்கும். அதான் ஆக்சுவல் உண்ம. ஏன்னா கர்மா இஸ் அ பூமராங். இப்ப டோங்லி ரமேஷ்ன்ட்டு அவரத்தான் போட்டு அடிச்சுக்கிருக்காங்க. ஏங்க டாங்லி ரமேஷே கிடையாதுங்க. அப்படியா? அது டாங்லி ஜம்போங்க. ஜம்போ. ரமேஷோ, ஜம்போவோ எந்த எங்களுக்கு என்ன? அவருக்கு என்ன நாங்க இதா பண்ண போறோம்? எனக்கு ஏங்க யாருன்னே அந்த தெரியாது. எனக்கு பயபுள்ள ஏங்க சிம்பிள். அடிக்கிறீங்க? அவரத்தான் அப்படின்றத ஏங்க டிஎல்ல இப்ப நான் வந்து டிஎல்ல 2 டிஎல்ல போய் பாருங்க. டிஎல்ல ஃபுல்லா அவரத்தான் அடிச்சுக்கிருக்காங்க. நானே இல்ல பார்த்தேன். ஏமாஜி. நானும் டெட்லி அகைன்ஸ்ட் விஜய் பார்வதி. கரெக்ட்டா? ஆமா. ஓகேவா? கரெக்ட்டு. இப்ப விஜய் பார்வதிக்கு டாங்லி ஜம்போ தான் இந்த நெகட்டிவ் பிஆர் பண்றாங்கன்றதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கீங்களா? நெகட்டிவ் பிஆர்ல பிஆர் பிஆர் பண்றாங்க. பண்றவங்களே அவங்க தான் பிஆர் சொல்றாங்க. அதுதான் சொல்றேன். பிஆர் பண்றது டாங்லி ஜம்போவாவே இருந்துட்டு போட்டும். ஓகேவா? அஸ் பர் த ஸ்டாட்ஸ். ஓகேவா? இருந்துட்டு போட்டும். அஸ் பர் த விஜய் பார்வதியுடைய அவங்களுடைய சொன்ன விஷயமா இருந்துட்டு போட்டும். நான் பண்ணலன்னு சொல்லவே இல்ல. ஓகேவா? ஆனா அவங்க தான் நெகட்டிவ் பிஆர் பண்றாங்கன்றதுக்கு நம்மளுக்கு ஆதாரம் இருக்கா? அது என்கிட்ட இல்ல ப்ரோ. மத்தவங்க யாராவது இருந்தா சொல்லலாம். என்கிட்ட இல்ல ப்ரோ. ஏன்னா ஐ கேன் வவுச் ஃபார் டாங்லி. நானே சொல்றேன். ஐ கேன் வவுச் நெகட்டிவ் பிஆர் டாங்லி பண்ண மாட்டாப்ல. இல்ல சில மீம் பேஜ் இருக்கு ப்ரோ. அப்ப நான் எதுக்கு ஒரே ஒரு செகண்ட் பார்க்கலேன். அப்புறம் எதுக்கு என்ன ரீசனுக்காக வந்து விஜய் பார்வதி அந்த வீடியோ சர்க்குலேட் ஆகுதுல்ல? அந்த இது சொல்றாங்கல்ல. டாங்க்லி வந்து உனக்கு தெரியுமான்ட்டு இவங்க கிட்ட யார்கிட்ட கம்ருதீன் அவங்க அவர்கிட்ட செக்கப் பண்ணுது. டாங்லியே எனக்கு தெரியுமா? அதான் அவரு எனக்கு பிஆர் பண்ண டாங்லி வந்து எப்படிப்பட்ட ஒரு பிஆர் அப்படின்னா நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இந்த இந்த 6வது சீசன்ல இருந்து வந்த முக்காவாசி டைட்டில் வின்னர்ஸ் வந்து டாங்லியோட ப்ராடக்ட்னு வச்சுங்களேன். அப்படி யோசிச்சு பாருங்க. ஓகே. புரியுது ப்ரோ. ஓகே. இப்ப புரியுதா? புரியுது. அப்ப டைட்டில் வின்னர் 5 டாப் 5க்குள்ள டாங்லியோட ஆளுங்க இருப்பாங்க. டாப் 5க்கு போறவங்களே. ஆமா. அதுல குறைஞ்சது 2, 3 எப்பிட்றா? பேர் இருப்பாங்க. இப்ப என்ன பண்ணலாம்? ஆ? எ எப்பிட்றா? அந்த மாதிரி. புரிஞ்சுது. அதுதான். ஆனா இதுல என்ன கொடுமைன்னா, வெளில வந்து டாங்லிக்கு பே பண்ண மாட்டாங்க. அப்படியா? அந்த பஞ்சாயத்து என்கிட்ட வந்திருக்கு. டு பி ஃபிராங்க். திருத்துறாதீங்க. பஞ்சாயத்து பண்ணா மட்டும் தான் என்கிட்ட வருவாய்ங்க. இப்ப ப்ரோ நம்ம எனக்கா இந்த ஒண்ணுமே பண்ணல. நான் தான் எல்லாமே பண்ணேன். நான் தான் எல்லா கன்டென்ட்டும் குடுத்தேன். நான் பண்ணதுனால தான் நான் இந்த லெவல்ல வந்தேன். ஆனா, இவர் வந்து என்ன வந்து இப்ப கேட்டு இவ்ளோ வேணும்னு என்ன கேட்கிறாரு.
அப்படின்னு வருவாங்க. ஆனா அவன் சொந்த காசை போட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ், இந்த சோசியல் மீடியால அந்த பேஜ் இந்த பேஜ்னு ப்ரொமோட் பண்ணிட்டு இருப்பான். ப்ரீபெய்டு, போஸ்ட்பெய்டு. இவனுங்க முன்னாடியே காசு குடுத்துட்டு போக மாட்டாங்க. நான் இப்ப இவ்வளவு தரேன், நான் போயிட்டு வந்துட்டு இவ்வளவு தரேன்னு சொல்லிட்டு போவாங்க. இல்ல இதுக்கே வந்து 10,00,000 15,00,000 சொல்றாய்ங்க. வர்ற அமௌண்ட்ட விட இது கூடுதலா இருக்க மாரி இல்ல இருக்கு. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நான் உங்களுக்கு சொல்றேனே ரூ. 30,000 ஒரு ஒரு வாரத்துக்கு. 30,000 தானா? ஓகேவா? மேக்ஸிமம் ரூ. 50,000. வீக்லி? ஓகே. உங்களுடைய ஆமா. வீக்லி. ஓகே. இப்ப இந்த சோசியல் நீங்க கணக்கு மீடியால இப்ப நான் 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 ஸ்பேஸ் போடுறேன். மத்தவங்க ஸ்பேஸ் போடுறாங்கன்னா, சிலர்லாம் வந்துட்டு நாங்கலாம் நார்மலா பேசுவோம். சிலர்லாம் தான் வேற மாரி பேசுறாங்கல்ல. அவங்களலாம் வந்து கண்டக்ட் இல்லங்க. பண்ணுவாங்களா? அவங்க நான் மறுபடியும் சொல்றேன். அவங்க எல்லாருக்கும் இந்த விஷயமா காசு வராது. ஓகே. இப்ப நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். இப்ப டாங்லி பேர் வந்துச்சா? ஆமா ஓகே. வந்துச்சு. இப்ப நீங்க ஒருத்தங்க ட்விட்டர்ல இருக்கிறவங்க டாங்லிய போய் அ இது பண்றாங்கன்னு நீங்க சொன்னீங்க. கரெக்ட்டா? ஆமா. ஃபுல்லா ட்வீட்ல போச்சு. நான் நான் எனக்கு அப்பதான் இந்த யார்ரா முன்னாடி ஒரு 2, 3 வாரம் முன்னாடி எனக்கு டாங்லின்னு சொல்லிட்டு என்னுடைய ரிவ்யூ கீழ கமெண்ட் போட்டாங்க. ஓகேவா? ம். நான் 7ஆம் அறிவு டாங்லியா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டேன். எனக்கு இந்த பையன் மூஞ்சி கூட ஞாபகம் வரல. ஓகே. இன்னைக்கு இது வரும்போது எனக்கு ஒரு டவுட். இதையும் அவங்களையும் கம்பேர் பண்ணி வரும்போது எனக்கு ஒரு டவுட். நான் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன். ஓகே. கிளாரிஃபை பண்ணும்போது என்ன ஃபாலோ பண்ணி நான் இவன் உங்க பேர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்க நார்மலா பேசியிருக்காங்க. நான் அவங்களுடைய ஆர்டன்ட் சப்போர்டர்ன்னு அவங்க உள்ள என்டர் ஆயிருக்காங்க. ஓ! ஓகேவா? ஓகே, ஓகே. நான் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிருவேங்க. நான் ஃபேக்ட்ஸ் வெரிஃபை பண்ணாம இருக்க மாட்டேன். சரியா? நாளைக்கு நான் நேர்ல பார்க்குறேன்னு சொல்லியிருக்காப்ல. ஓகே. பார்த்துட்டு நீங்க நீங்க ஒரு இது இந்த மாரி வந்துட்டு ஒரு நெகட்டிவ் பிஆர் பண்ணும்போது, அப்ப ஏன்னா மொத்த பி ஏன்னா டாங்லிய பொறுத்தவரைக்கும் பிஆர் பண்றது மட்டும் டாங்லியோட வேலை கிடையாது. நீங்க டாங்லியோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தாவே தெரியும். நான் அந்த அளவுக்குலாம் போல ப்ரோ. நாங்க சும்மா டைம் சும்மா பாஸ்க்காக போய் பாருங்க. டாங்லி ஜம்ப பாருங்க. அஸ்குமாரோன்னு ஒரு பாட்டு வந்துச்சு ஞாபகம் இருக்கா? ஆமா ப்ரோ. ஆல்பம் சாங். நீங்க நீங்க இதுவரைக்கும் ரசித்து பார்த்த அனைத்து ஆல்பம் சாங்ஸ் உடைய டைரக்டரே டாங்லி தான். போய் பாருங்க. ஓகே ப்ரோ. நான் நீ சொன்னதுக்காக டாங்லிக்கு இந்த இல்ல இந்த பிஆர் ஜம்போவா வந்து வேலை ரமேஷா? கிடையாது. டாங்லி நானு ஜம்போ. டாங்லி ஜம்போ. ஓகே. நான் பேரே சொல்றேங்க. இன்னைக்கு தான் இல்ல, வந்து இல்ல என்னையே நானு ஃபாலோ பண்ணான் ட்விட்டர்ல. பார்த்தேன். ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. டாங்லி ரமேஷ்ன்னு பார்த்தேன் நானு. அதனால தான் கேட்கிறேன். போய் அதுதான் சொல்றேன். ம். அவனுங்களுக்கு தெரியாது. அவனுங்க ஏதோ ஒண்ணு உள்ள பேர சொல்லிட்டான். டாங்லி ரமேஷ், டாங்லி சுரேஷ்ன்னு இவனுங்களே ஒரு பேர கூகுள்ல சர்ச் பண்ணி பொடிப்பாய்ங்க. ஓகேவா? ம். பண்ணிட்டு தான் கண்டுபிடிச்ச மாரி சீனா போடுவாய்ங்க. நான் தான் உங்களுக்கு ஓப்பனாவே பேர சொல்றேனே. அவர் என்னையே ஃபாலோ பண்ணியிருப்பாரு. போய் பாருங்க. ஓ! ஓகே, ஓகே. நாங்கலாம் நெறைய ஈவென்ட்ஸ் பண்ணியிருக்கோம் டுகெதர். அவரு ஓ! வந்து ஈவென்ட்ஸ் பண்றவரு. ஓகேவா? புரொடக்ஷன் பண்றவரு, டைரக்டரு. நெறைய பேருக்கு வந்து ஆல்பம் சாங் குடுத்தாரு. ஏன் இப்ப இந்த பாலாஜி வந்து ஏலே கில்லேலன்னு ஒரு பாட்டு இருந்துச்சு தெரியுமா? பாலாஜி முருகதாஸ் ஞாபகம் இருக்கா? ஆ. அது அவரது தான். அவருக்கு ஒரு லேபிளே இருக்கு அவரது. பி ரெடின்ட்டு. ஓகே. சோ இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மெயின் பிசினஸ் கிடையாது. இப்ப இந்த ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. அந்த ஃபிரெண்ட்ஸா இருப்பாங்கல்ல. இவங்க வந்து இத பண்ணு, இத பண்ணு, இத பண்ணுன்னு சொல்லி பண்ண வைக்கிறது. ஓகே. கதைப்போமா சிஸ்டர் இருக்கீங்களா? இருக்கேன். ஹாய் ஜோப்ரோ. அ ஹாய்ங்க. எனக்கு ஹாய். ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நீங்க சொன்னத வச்சு தான் கேட்கிறேன். இப்ப டாங்லிய ம். உங்களுக்கு தெரியும்னு சொல்றீங்க இல்லையா? அவர் ம். வந்து நெகட்டிவ் பிஆர் பண்றதில்லன்னு சொல்றீங்க. பண்றது அப்புறம் இல்லன்னு நான் நம்புறேன். அ நாளைக்கு நான் மறுபடியும் கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஏன்னா, அந்த ஓகே. நெகட்டிவ் பிஆரால பாதிக்கப்பட்டதுல நானும் இருக்கேன். என்னையும் அடிச்சிருக்காய்ங்க. எனக்கும் வலிக்குது. ஓகே, ஓகே. அதத்தான் நான் கேட்க வந்தேன். ஏன்னா நீங்களே ஆ. சொல்றீங்க, இப்போ அவர் பேமெண்ட் விஷயத்துல ஏமாத்திட்டாங்க. ஸோ அவரு அது வேற இது பண்றாருன்னா, மேபி அவரு இப்போ வந்து டெர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ மாத்தியிருக்கலாம் இல்லையா? அததான் சொல்றேன். நான் பாத்துறேன், பேசிடுறேன். பேசிட்டு இன்னும் அப்டேட் பண்றேன். ஓகே. நீங்க கிளாரிட்டியா. முன்னாடி சொன்னது அப்படி சொன்னீங்களா? அதனால தான் அந்த கொஸ்டின் இல்லங்க. கேட்கணும்னு எனக்கு வந்தேன். தெரிந்த எனக்கு நான் ஒருத்தருக்கு வவுச் பண்ணுவேன்ல. எனக்கு ம், தெரிந்த ஒரு நபர் இருப்பார்ல. ம். அவர் அத செய்ய மாட்டாருன்றத நான் நம்புறேன். ஓகே, ஓகேவா? பிகாஸ் எனக்கு தெரியும்ல. நம்ம ஒருத்தங்கள்ட்ட பழகுறோம்னா, ஒரு எத்திக்கல் பெர்சனா இருக்கணும் அப்டின்றத நம்ம எதிர்பார்ப்போம்ன்றது அவங்களுக்கு தெரியும். ஓகே. வென் வி ஆர் அண்ட் அண்ட் உங்கள்ட்ட ஒரு அததான் கேள்வி இருக்கு. எதிர்பார்க்கிறேன். நாளைக்கு நான் ஓகே, மறுபடியும் உங்களுக்காக மறுபடியும் ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன். ம். ஓகே, ஓகே. அண்ட் உங்கள்ட்ட ஒரு கேள்வி இருக்கு. நீங்க திவ்யாவோட பிஆர்ன்னு சொல்றாங்க. நான் மறுபடியும் சொல்றேன். என்ன வந்து எல்லா சீசன்லயும் எல்லா கண்டஸ்டன்டோட பிஆர்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு உள்ள போகும்போது இப்ப நான் சொல்றேன்ல, எனக்கு இன்னார் ஃப்ரெண்டுன்றேன். இப்ப பார்வதியுடைய பிஆருக்கு பார்வதி எனக்கு ஆகாதுன்னு உலகத்துக்கே தெரியும்.
இங்க எல்லாருக்கும் தெரியும். இப்ப பார்வதி பிஆர் வந்து என் ஃப்ரெண்டுன்றதுனால நான் இப்ப அவங்க கூட சண்டை போட முடியுமா சொல்லுங்க? அந்த மாதிரி திவ்யா அவர்கள் எனக்கு தெரிஞ்சவங்க தான். அதுல மாற்று கருத்துலாம் கிடையாது. என் ஃப்ரெண்டு தான். எனக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியும் நான் அவங்களுக்கு வாழ்த்திருக்கேன். அவங்களும் ஓகே ஜோ சூப்பர் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க கூட கேட்கல. எனக்கு கேட்டாங்கன்னா நான் கேட்டாங்கன்னு சொல்றேன். சப்போர்ட் பண்ணுங்க கூட கேட்கல. ஓகேவா? இன்னைக்கு திவ்யாவை நான் பொழந்திருக்கேன். இன்னைக்கு நேத்தெல்லாம் பொழந்திருக்கேன். ஸோ எனக்கு என்னைக்கு தப்புன்னு படுதோ அன்னைக்கு நான் தப்புன்னு சொல்லியிருக்கேன். சரின்னு படுதோ அன்னைக்கு சரின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு திவ்யாவோட பிஆரா அதாவது உள்ள இருக்கிற 6 பேர்ல நான் வெறும் திவ்யாவுக்கு மட்டும் நான் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நான் 6 பேருக்கும் சேர்த்து பண்ணலாமே ஜாலியா. ஏன் எஃப்ஜேக்கெல்லாம் சூப்பரா அப்படிங்காம ஏங்க எல்லாத்தையும் விட எனக்கு ராணவ் ரொம்ப க்ளோஸுங்க. இது வரைக்கும் வீட்டுக்குள்ள போனதுலயே எனக்கு ராணவ் ரொம்ப ரொம்ப க்ளோஸ். அதுக்கப்புறம் நிரூப் எனக்கு ரொம்ப க்ளோஸ். இவங்க அபிநய் வந்து அதை விட க்ளோஸ். அபிநய்லாம் நான் ஃபேமிலி ஃப்ரெண்டு. அபிநய்லாம் நான் சீசன் 5ல அடிச்ச அடி இருக்கே. அந்த இன்டர்வியூல சொல்லியிருப்பான். ஐயா நான் ஆள விடுறா சாமி அப்படின்ட்டு. அதுதான் ஆக்சுவலா நம்மளுடைய வேலை. நம்ம வேலை வேற, ஃப்ரெண்ட்ஷிப் வேற. அதனால தானே போன வாட்டி என்ன பிளாக் எல்லாம் பண்ணிட்டு போனாங்க. இல்லைன்னா சவுண்டுக்கு நான் ஏன் சப்போர்ட் பண்ணாம இருந்திருப்பேன் சொல்லுங்க. ஸோ என் மேல குற்றச்சாட்டுகளை வைக்கிறவங்க இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணதே சரித்திரமே கிடையாது. ஜோ இஸ் கில்ட்டி அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஒருத்தம் கிடையாது இன்னைக்கு. அந்த திமிரு தான் நான் இவ்வளவு தூரம் தைரியமா பேசுறதுக்கான காரணம். இல்லைன்னா நான் இப்ப எனக்கு டாங்லி யாருன்னே தெரியாதுங்கன்னு நானும் சொல்லிட்டு போலாம்ல. கரெக்டா இல்லையா? இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது டாங்லி எனக்கு தெரியும்னு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு என்ன? இல்ல இது என்னோட தனிப்பட்ட கேள்வி கிடையாது. நெறைய பேர் இல்ல 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 சொல்றாங்க. சோ அத இல்ல இல்ல நான் உங்களுக்கு கேட்பேன் நான் உங்கள்ட்ட. ஏன்னா நான் அந்த வந்து நிறைய பேர் திவ்யா சொல்றேன்றாங்கன்றனால அந்த நிறைய பேருக்கு கேட்கணுன்றதுக்காக சொன்னேன். ஓகே, ஓகே. நான் அந்த திவ்யா ஆர்மில உங்கள்ட்ட ஒரு விஷயம் பேச வந்தேன். அவங்க மைக்கே குடுக்கல. அது சார்ட் அவுட் பண்ண வேண்டி ஓகே. இருந்துச்சு. ஸோ நீங்க அங்க ரெகுலரா வாரீங்க. ஸோ உங்கள்ட்ட பேசணும்னு வந்தேன். அவங்க மைக்கே குடுக்கல. பேச நான் திவ்யா விடல. ஆர்மி ஸ்பேஸ்ல எனக்கு அபின்றவங்க எனக்கு தங்கச்சி மாதிரி அவங்க எனக்கு லிங்க் அனுப்புவாங்க. அவங்க எனக்கு அனுப்பும் போது நான் ரெகுலரா வருவேன். ஒண்ணு நான் அதிகமா வர்ற ஸ்பேஸ் ஏமா ஸ்பேஸ் தான். ஓகே. என்ன ஏமா? ஸோ அ ஏமா? ஆமாம் சவுண்டே ப்ரோ, காணும். ஆமாம் ப்ரோ. இங்க 2 ஆமான்னு சொல்ல மாட்டீங்களே. கிங்காங் சண்டை நடந்துக்கிருக்கு ப்ரோ. ஆமா சொல்றதுக்கு முன்னாடி இங்க 2 கிங்காங் சண்டை நடந்துக்கிருக்கு வீக்கெண்ட்னால. ரைட், நான் ஆமான்னு ரைட், மைக் ஓகே. ஆன் பண்றது கூட எனக்கு 2 நான் பெத்தது 2 இருக்கே. அ என் மானம் போயிரும். நான் மைக் ஓப்பன் பண்ணேன்னா மானம் போயிரும். அதனால டக்குன்னு வேற சரி, ரூம்க்கு சரி. வந்தேன். ஓகே, ஓகே, நீங்க ஓகே. ப்ரோ அதே பாத்தீங்கல்ல, போல ப பக்கத்துல ஒருத்தன் உட்காந்து குழச்சிக்கிருக்கான். கீழ 2 கத்திக்கிருக்கு. ரைட், நைஸ். என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்களா? ஆமாம் ப்ரோ. ஸோ இல்ல, நான் இல்ல. எல்லா ஸ்பேஸுக்கும் போவேங்க. நான் எல்லா ஸ்பேஸுக்கும் போவேன். நான் பார்வதி ரோஷினி ஸ்பேஸுக்கும் ரோஷினி போயிருக்கேன். ரோஷினி ஸ்பேஸ் போவாரு. என் ஸ்பேஸ் ரோஷி போவாரு. ஸ்பேஸ்ல தான் முக்காவாசி இருப்பேன். ஆ அங்கேயே படுத்து தூங்குவேன். அங்க ஓகேவா? நான் ச இத்தனைக்கும் கபருதனுக்கும் எனக்கும் ஆகவே ஆகாது. கருத்து ஒத்து போவே போகாது. ஸோ அது வேற, இது வேற. ஓகே? ஓ டன். ஓகே, ஓகே. ப்ரோ நான் அதே இல்ல, போல இல்ல. இவரு திவ்யாவே அடிச்சுக்கிடலாம் பார்த்தேன். என்னது திவ்யா ஆர்மி போயிட்டு திவ்யாவதே வந்துட்டு வெளுத்துக்கிருக்காருன்ற மாரி. நமக்கு என்னன்னா, இந்த சீசன்ல ஸ்டாண்ட் யாருக்குமே வந்துட்டு இவங்க தான் எடுக்கவே முடியல. அதுதான் வந்துட்டு எல்லாருக்குமே 2 என் ஃபோன் ப்ரோ அதே போல இந்த யூடியூப் சேனல்ல வந்து சில பேர் பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்கள மீட்டப் பண்ணி ஒரு பிரியாணிக்காகவோ எதுக்காகவோ பண்றாங்கல்ல. அப்போ அவங்களுமே நெகட்டிவ் பிஆர் பண்ணும்போது அவங்க பிஆர் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க? சீசன் 6ல இப்படி தான் பண்ணி பிரியாணி சாப்பிட்ட கும்பலையும் பார்த்துருக்கோம். அப்போ அவங்க பிஆர் தானே பண்றாங்க. அத ஓப்பனா சொல்லிட்டு பண்ணலாம்ல. அத ஏன் மறைச்சு ஒருத்தங்க நெகட்டிவா அடிச்சு, அதுக்கப்புறம் அவங்க கூட ஒரு பிரியாணிக்காவோ எதுக்கோ ஆசைப்பட்டு போறாங்கல்ல. அப்ப அது பிஆர் தானே? அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய பிசினஸ் டாக்டிக்ஸ். அவங்க என்ன வேணா பண்ணட்டும். அவங்க அத ஒத்துக்க மாட்றாங்க அப்படின்றது நம்மளுக்கு தேவையில்ல. நம்மளுடைய புரிதல் ஒண்ணு இருக்குல்ல. அத நம்ம கண்ணால பார்க்குறோம்ல. அ அ அவங்களுக்கு அவங்க ஏன் நம்ம சர்டிஃபிகேஷன ஒத்துக்கணும்? அதாவது நேர்மையா இருக்கிறவங்க யாருமே அத செய்ய மாட்டாங்க. செய்றவங்க நம்மகிட்ட நேர்மையா இருக்கணும்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க? சிம்பிள். உட்டுருங்க. ஃப்ரீயா உட்டுருங்க. நீங்க யாருமே அவங்களுக்கு வந்து அந்த அடையாளத்த குடுக்காதீங்க. குடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிருவாங்க. நான் தான் ஏமாகிட்டயும் சொன்னேன். நீங்க யாருமே வந்து இந்த யார் எவிக்ட் ஆவறா? யார் இந்த வாரம் போறா? டிடிஎஃப்ல யார் வின் பண்றா? அந்த ஆர்வத்த எல்லாரும் கட்டுப்படுத்துங்க. கட்டுப்படுத்துனீங்கன்னா, இந்த ஷோ உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஏன்னா, நான் ஹாட்ஸ்டார சப்ஸ்கிரைப் பண்ணி ஷோ பார்க்குறீங்க.
இதுக்கு எதுக்கு ஷோ பார்க்கணும்? அவங்க ட்விட்டர்ல அவங்களுடைய ட்வீட்டை மட்டும் பார்த்துட்டு இந்த பிக் பாஸ் சீசனை கழிச்சிருங்களேன். ஏன் ஷோ பாக்குறீங்க? உங்கள்ட்ட காதால கேட்கிற ஒரு விஷயத்த கண்ணால பார்க்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க? அது கண்ணால பார்த்து மூளைக்குள்ள ஏத்திக்கங்களேன். இதைத்தான் நான் ஒரு சீசன்லயும் சொல்றேன். கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க இருந்தானே லீக் சேனல் ஏமா கண்ட்ரோல் பண்ணணும்? சேனல் கண்ட்ரோல் பண்றதுக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? படம் வருது, தமிழ் ராக்கர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியுதா? அவ்வளவுதான் விஷயம். இவங்க எல்லாம் பைரசி. சேனல் ஏன் கண்ட்ரோல் பண்ணணும்? சேனல் இவங்க அது பண்ணதுனாலதான் இது வரைக்கும் சேனல்ல லீகலா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, போய் உட்கார முடியல. இந்த வாட்டி அவங்க ட்ரை பண்ணாங்க, பிக் பாஸ்ல கண்டஸ்டன்டாக ட்ரை பண்ணாங்க. சேனல்ல அவங்கள உட்கார வச்சு கழுவி ஊத்தி காரி துப்பி வெள்ள அமிச்சிச்சு. ஓகேவா? அவ்வளவுதான். தலைகீழ தண்ணி குடிச்சாலும் நடக்காது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே பைரசி. திருட்டு விசிடி போடுறோம்னா நீ திருட்டு விசிடி போடுறவன் தான். உனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கு. எதுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கு? நான் வந்து வீக்கெண்ட்லயும் வீக்லயும் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பேங்க. அதுக்கு இருக்குதா ஃபாலோவர்ஸ்? இதுக்கு இருக்குதா வெள்ளின்னு சொல்லிமா சுத்துறீங்க? அதுதான் மேட்ரு. என் ஃபாலோவர்ஸ் ஏத்துறது விஷயமே கிடையாதுங்க. வாட்டர்மெலனுக்கும் இருக்கு, ஜிபி முத்துக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்குங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்? ஒண்ணுமே பண்ண முடியாது. நாம வந்து நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம ஷோவை ரசிக்கிறோம். நம்ம எல்லாருமே பிக் பாஸ் உடைய ஒரு நல்ல ஃபேன்ஸ் அப்படின்னு நாம இருக்கோம். நாம இந்த ஷோவை ரொம்ப ஆர்கானிக்கா பார்த்து யாருடைய இதுவும் இல்லாம கேட்டோம்னாவே சந்தோஷமா இருக்கும். அத இந்த ஒரு சீசன் இந்த லாஸ்ட் 20 நாள் பண்ணி பாருங்களேன். யூ வில் என்ஜாய் த ஷோ. என்ன கூட அன்ஃபாலோ பண்ணிருங்க. ஒரு 20 டேஸ் ஜாலியா ஷோ பாருங்க. யாரோட ஒப்பீனியனையும் தலைக்குள்ள கொண்டு போவாதீங்க. யூ வில் ஃபீல் குட். ஜனங்களாம் என் மேல கோவமா இருப்பாங்க. ஹலோ ஜனனி? யாரும் இல்ல. இல்ல இங்க இப்ப நீங்க இல்ல நியூஸ்ல நிச்சயமா டிக்கெட் டு இருக்காங்க. ஃபினாலே போவோம் நம்ம. டிக்கெட் டு ஃபினாலே சொன்னீங்களா? போயிட்டாங்க. ஆ? நான் பேசுறது கேக்குதா? சொல்லுங்க நல்லா சொல்லுங்க. கேக்குது, கேக்குது. நல்லா கேக்குது. ஓகே. இவர் ஸ்னூப்பி பிரதர் வந்திருக்காரு. ஸ்னூப்பி தம்பி. ஸ்பீக்கர் குடுத்துட்டேன் ப்ரோ. பாத்துட்டேன். இல்ல ஒரு இந்த திருப்பி அடிக்கக்கூடாது. திருப்பி எங்க ஆர்வத்துல மண்ணெளி போடக்கூடாது. ஃபீமேல் தான் ஒரு வின்னர்ன்றாங்க. அப்படின்னு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏமாஜி நான் வந்து வேற யாரையும் அன்ஃபாலோ பண்ண சொன்னேன். நான் உங்களை அன்ஃபாலோ பண்ணிட்டு போறேன். எனக்கு இதுவுமே இப்பதான் யாரு வந்து வின் திருப்பி பண்ணா வந்தேன். என்ன? நான் என்ன வின் பண்ணா இல்ல உங்களுக்கு என்ன? என் ஸ்பேஸ்ல நான் தான் சொல்லிட்டேன். இந்த சீசனை பொறுத்தவரை யாரு வின் பண்ணாலும் ஓகே தான். யார் வின் நியாயப்படி பண்ணணும் சொல்லுங்க. நீங்க எவன் வின் பண்ணாலும் எனக்கு ஓகே இல்ல. எனக்கு ஓகே இல்ல. எனக்கு ஓகே வந்து சுபிக்ஷா ஆர் சபரி அப்புறம் இன்னும் ஒரு ஆளு. எனக்கு அப்படித்தான் தோணுச்சு. எனக்கு என்னைய பொறுத்தவரையும் மட்டும் சொல்றேன். மத்தவங்கள யாரையும் நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண கிடையாது. எனக்கு டாக்ஸிக் வேணாம். நெகட்டிவிட்டி கம்மியா இருக்கணும். எனக்கு நெகட்டிவிட்டி கம்மியா இருக்க பீப்பிள் அரோரா என்னோட பாயிண்ட்ல இருக்கு. எனக்கு நெகட்டிவிட்டி கம்மியா இருக்க பீப்பிள் வந்து வின் பண்ணா எனக்கு ஹாப்பியா இருக்கும். ஷோ ரன்னரு, மேக்கர் அதெல்லாம் கிடையாது. ஈவன் திவ்யா கூட 4 பேர் இந்த மாரி தான் வருது. நெகட்டிவிட்டி அவங்க இதுல ரொம்ப கம்மியா இருக்கிறது இவங்கள தான் நான் பார்க்குறேன். அதனால சொல்றேன் ப்ரோ. மத்தபடி எனக்கு வேணா சுபி வந்தா கூட எல்லாருமே ஹாப்பி ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. போங்கடா நீங்க பண்ண டாக்ஸிக்கு எங்களால முடியலடான்ற மாரி. சத்தியமா முடியல இவங்க பண்ண டாக்ஸிக். மம்தா சொல்லுங்க. எனக்கு வந்துட்டு யார் வந்தாலும் நான் ஹாப்பியும் ஆக மாட்டேன், சேடும் ஆக மாட்டேன். நான் அந்த மைண்ட் செட்டுக்கு நான் கொண்டு வந்துட்டேன் அது என்னோட இந்த மைண்ட. சீசன் எஸ்பெஷலி ஏன்னா இந்த சீசன். எஸ் இந்த சீசனுக்கு தான் நான் சொல்றேன். ஏன்னா வந்துட்டு யாருமே டாக்ஸிக் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அரோரா எல்லாம் ஸ்டார்டிங்ல எல்லாம் ரொம்ப பண்ணிட்டு இப்போ வந்து நல்லா ஆடிட்டாங்க. அந்த மாதிரிதான் யாருமே அவங்கவுங்க பங்குக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்றாங்க, எல்லாம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி போனா எப்படி எப்ப இந்த ஷோ முடிட்டோம் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி பார்க்காம விட்டுடலாம். ஆனா பார்க்காம விடவும் மனசு வர மாட்டிருக்கு. அது ஒரு பக்கம். ஸோ ஷோ ஃபர்ஸ்ட் முடிட்டோம். யார் கையிலனா கப்பை தூக்கி கொடுங்க. கப்பை தூக்கி கொடுத்துட்டு பிறகு நாங்க பாட்டுட்டு நாங்க வேற வேலையை பாக்குறோம். அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு பாருங்க. முன்ன சீசன் அதாவது ப்ரீவியஸ் சீசன் எல்லாம் இந்த ஃபினாலே வர 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 நம்மளுக்கு எனக்கு வந்துட்டு அவ்வளோ சேடா இருக்கும், அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஐயோ இது
சீசன் முடிச்சுட்டு பேருக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? பிக் பாஸே முடிஞ்சிடுமே! நம்ம என்ன பண்ண போறோம்? நான் எத்தனோ நாள் ஃபீல் எல்லாம் கூட பண்ணியிருக்கேன். ஆனா இந்த சீசன் முடிஞ்சா போதும். இது ஒரே சீசன் தான். இத்தன சீசன்ல நான் இந்த ஒரு சீசன் எப்போ முடியுதுப்பா, முடிஞ்சா போதும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கேன்னா, இந்த சீசன் தான். கஷ்டமா இருக்கு சொல்றதுக்கு. ஆனா ஆ. நல்லாவே இல்ல. இல்ல மம்தா, யாஹ்! நான் சொல்றேன்ல லெக்ஸ் இதுக்குட்டு கடைசியில வந்துட்டு நம்ம பார்வதி வின்னர்ன்ட்டு வரப்போகுது. அதுக்கப்புறம் ஒரு குரூப் வந்துட்டு இங்க வந்துட்டு மொத்த டிஎல்ல 1 மாசம் எனக்கு என்னமோ அப்படி அந்த மாரி கொண்டு போயிருவாங்களோ ஏன்னா, பிபி 6ல வந்து அசீம வின் பண்ணதுக்கப்புறம் இங்க நடந்துச்சு பாருங்க டிஎல்ல, ட்விட்டர்ல நடந்துச்சு பாருங்க சண்டை. நான் அப்போ மூட்டை கட்டிட்டு போனேன் நானு. ஏம்மா அது அப்போ வேற ஒரு எல்லாத்துக்கும் நம்ம இன்னும் மென்டலி ப்ரிப்பேரா இருக்கணும். ஆனா இதுல எங்களுக்கு புரியல. நாங்கெல்லாம் யாருக்குமே சப்போர்ட் பண்ணலையேடா. நாங்க சிம்பிளா டே 1ல இருந்து ஆ. கூவி கூவி டே 1ல இருந்து இந்த ஒரு ஸ்பேஸ் மட்டும் தான் சொல்றோம். யாருக்குமே சப்போர்ட் இல்ல. ஏன் நாங்க பார்வதியே வந்துட்டு நல்லா ஒரு சில டேஸ்ல எல்லாம் பண்ணும்போது நாங்க ஹாப்பியா அவங்கள வந்துட்டு புகழ்ந்து தான் பேசியிருக்கோம். நாங்க யாரையுமே புட் டவுன் பண்ணவே இல்ல. நல்லா இல்ல. அவங்க பண்றது நல்லா இல்ல. எங்களுக்கு பிடிக்கல. சோ நாங்க அத சொல்லத்தான் ஆகணும். எங்களுக்கு பிடிக்கலன்னா எங்களுக்கு பிடிக்கல. நான் பார்வதின்னு மட்டும் சொல்லல. இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் மொத்தமாவே சொல்றேன். ஒருத்தர் ஒரு ஒரு விதத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணி வைக்கிறாங்க தான். சோ அதுதான் சொல்றேன். இந்த டோட்டல் ஃப்ளாப் இந்த சீசன். இந்த இதுல வேற உருட்டுறாங்க. ஏஆர்எம் கான்செப்ட்ல அரோரா வின் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு மீம் பேஜ். அத வேற ப்ரெடிக்ஷனா போடுறாங்க. நாங்களே உருட்டுனோமே நேத்து. நாங்க அதெல்லாம் பொய்யெல்லாம் ஃப்ராடெல்லாம் பண்ண மாட்டோம். நாங்களே நேத்து அத உருட்டிட்டு உட்காந்துருந்தோமே. அப்ப நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? நீங்க தூங்கிட்டீங்க. ஓகே. கதைப்போமா சிஸ்டர். அதெல்லாம் வந்துட்டு அப்பப்ப சொல்லணும். இப்ப போய் நான் போய் பார்த்தா காணோம் சிஸ்டர். என்ன சிஸ்டர்? பேர் அடிக்கடி அந்த அந்த லிங்க் எடுத்துட்டீங்களா? ஐடியோட லிங்க் எடுத்துட்டீங்களா? ஆ அனுப்பியிருக்கேன். நான் பேசிட்டு இருந்தேன். ம். சரி சொல்லுவோன்னு வர்றதுக்குள்ள ம் ஏ போயாச்சு. ஸ்பேஸுக்கு ஆக்டர்லாம் வந்திருக்காங்க. ஐயா! நீ என்ன பண்ணாலும் எனக்கு அம்மன் ஜெலிக்கு வேணாம்யா காசெல்லாமும். நான் ஜஸ்ட் டைம் பாஸ்க்காக வீக்கெண்டுக்காக போடுறேன் ஸ்பேஸு. அதனால எதுவும் வேணாம். யாரையும் இது பண்ணாதீங்க. ஆள விடுங்க. நாங்க டைம் பாஸ் வீக்கெண்டு அது மீன் எங்களுக்கு சீசன் வேற. எங்களுக்கு போர் அடிக்குதுன்னு ஸ்பேஸ போட்டு உட்காந்துருக்கோம். ஆனா கதைப்போமா சிஸ்டர் இன்னைக்கு எப்படி வராங்க சிஸ்டர் இப்படி கரெக்ட்டா இது பண்ணி? நான் டிஎம்ல சொல்றேன். சொல்லுங்க. ஓகே. கதைப்போமா சிஸ்டர் இன்னைக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் ஒரு மீம் பாத்தீங்களா? சபரியோட பாவங்க. கனி அழுகுறதுக்கு அத ஒரு க்ளோஸ் அப் ரியாக்ஷனா போட்டு அத இப்ப மீம் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. சபரிய நெனச்சா பாவமா இருக்கு. சேனலே வச்சு செய்தா அவரோட இதையும் இல்ல கட் பண்றாங்க. இனி 1 இனி ஹவர்ல. நீங்க வந்து சேனல் ப்ராடக்ட்ன்னு சொல்லுவீங்க. ஆ சபரிக்கு பிஆர் இல்ல இருக்காமே. அது சபரியே எந்த பிஆர்மா? நான் தான். நீயா? பிளாக் பிளாக் எம்புட்டு ஷிப் காசு கிங்ஸ். வாங்குன? 10,000 கோடி. 10,000 கோடியா? ஆ. இந்த இந்த ம். இவன புடிச்சு தான் அடிச்சுக்கிருக்காய்ங்க. யாரு? நம்ம இல்ல கீரி பொண்ண இப்போ தான் வந்துட்டு பிஆர்ன்ற மாரி அடிச்சுக்கிருக்காய்ங்க. யோவ்! அவனே அவன் ஒரே உடம்பு ஒரு செகண்டு சரியில்லாம இருக்கான். கதைப்போமா சிஸ்டர். ஒரே ஒரு ம். செகண்டு. அவன் வந்துட்டு சரியான லூசு பையங்க. உண்மைய சொல்றேன். ரெக்கார்டிங் எடுத்து போய் கூட குடுங்க. ஒரு சீசன் தொடங்கி 1 வாரம் தான் ஆகும். 1 வாரத்துல அசீம் பிஆர் ஹெட்ன்னு போடுவாய்ங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? அடுத்த சீசன்ல பிரதீப் ஹெட்ன்னு போடுவான். அடுத்து என்ன பண்ணுவான்? முத்துக்குமார்ன்னு போடுவான். அவனே அவனுக்கு பேர வச்சுட்டு உட்காந்துருவாங்க. அவன பிஆர்ன்னு சொன்னா நானே நம்ப மாட்டேன். ஓப்பனா சொல்றேன். நான் பிஆர்ன்னு சொன்னா நானே நம்ப மாட்டேன். ஏன்னா, நான் ஒரு 4 சீசனா அந்த ஐடி நான் பார்த்துக்கிருக்கேன். 1 வாரத்தில நீங்க பாருங்க, எவ்ரி சீசன் வந்துட்டு அந்த இது வந்துட்டு ஆக்டிவேட் ஆயிரும். அது ஒரு லூசு பையன் இப்படித்தான் பண்ணிட்டு இருப்பான். அவனெல்லாம் பிஆர்ன்னு சொன்னாலாம் யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 4 சீசனா அவர் பண்றாரு. அவர் பண்றதுல மோஸ்ட்லி எடுக்கிற ஐடி வந்துட்டு மோஸ்ட்லி வின்னர் ஆகும். இல்லன்னா பேசப்படும் ஐடியா மாறும். அதுதான் அந்த பயபுல பண்ணுது. ஹி இஸ் எ யூடியூபருங்க. அந்த பையன் வந்து யூடியூபர் ஆமா. அவ்வளோதான். நானும் பார்த்துருக்கேன். ஹேமாக்கா இந்த வருஷம் தான் அவங்க ஓ! கூட அப்படி டிராவல் இவ்ளோ பண்றேன் அவ்வளோதான். இல்ல, இல்ல. நான் 4 சீசனா அசீம் சீசன் தான் உள்ள வச்சுட்டு இருந்தேன். வந்தேன். சபரி ஆர்மி ஹெட்ன்னு. இவங்க அசீம் வருஷம் வருஷம் இதான் பண்றானா? வருஷம் வருஷம் அந்த பயபுல அதாங்க பண்ணிக்கிருக்கு. அவருக்கு ஒண்ணு ஆமா பிடிச்சிருச்சுன்னா, அவரோட ஐடியா மாத்திருவாருங்க.
போன வருஷம் முத்துக்குமரன் வச்சிருந்தாரு. அதுக்கு முன்னாடி பிரதீப் தெரியுமா உங்களுக்கு? பிரதீப்க்கு ஆமாமாமா. வந்துட்டு ஸ்பேஸ்லாம் பயங்கரமா போகும். நான் அப்பதான் பார்த்தேன். யார்டா இது இந்த கிளி கிளிக்கு நாங்க பயப்படுவோம்ல. இவங்களுக்கெல்லாம். அவர் வந்து வச்சு உட்காந்து செஞ்சு செஞ்சு விட்டு பேசிக்கிட்டு இருப்பாப்புல. அசீம் சீசன்லயும் அசீமோட பிஆர் ஹிட்டுன்ட்டு வருஷம் வருஷம் இதே தான் நடக்குது. ஆ அது ஐ இப்போ மீன் வந்து அதாவது ஹேமா, இப்போ நான் அது எதுவும் தெரியாத இந்த பாவப்பட்ட கோஹோஸ்ட் அந்த வடிவேல் வந்துட்டு சொறிவா தெரியுமா, இங்க என்னப்பா நடக்குது அந்த மாதிரி அந்த கிஃப் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு ஒண்ணு, அப்புறம் கதைப்போமாக்கு ஒண்ணு அப்படியே பார்சல் பண்றேன், இல்ல எடுத்துக்கோங்க. கதைப்போமா தான் ஆமா, வந்துட்டு என்ன நடக்குது? கதைப்போமா தான் வந்துட்டு பிஆர் சபரியோட பிஆர் தலைவியே அவங்க இல்ல தான். இப்ப கரெக்ட்டா கதைப்போமா? என்னன்னாக்கா, ஹேமாக்கா இப்ப என்னன்னா ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நான் எப்பவுமே யோசிப்பேன். நெறைய நெறைய சீசன்ல யோசிப்பேன். இவங்க வந்து ஃப்ரெண்டு தானே அந்த கண்டஸ்டன்டோடது. எதுக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கு வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேங்கிறாங்க? எதுக்கு முன்னுக்கு அவங்க ஃப்ரெண்டுக்காக நிக்க மாட்டேங்கிறாங்கன்ற கேள்வி எனக்கு எப்பவுமே இருக்கும். ஆ சரி, ஓகே. என்னவோ தெரியல. அவங்க ஒரு மீடியாக்குள்ள வந்ததுக்கப்புறம், இல்லன்னா ஒரு ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ள வந்ததுக்கப்புறம், ஜெலஸால அப்படி பண்ணாம இருக்காங்களோ! அப்படின்லாம் நான் நெனைப்பேன். ஆனா, எனக்கு இந்த வருஷம் தான் அதுக்கான விடை தெரிஞ்சது. என்னன்னா, ஜனனி வந்து ம் எ சபரியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆ ஆனா அவங்க முன்னுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால அவங்கள ரொம்ப அப்யூஸ் பண்றாங்க. ரொம்ப கேள்வி கேட்குறாங்க. ஈஸி டார்கெட்டா இருக்கு அவங்கள. ஸோ இப்பதான் எனக்கு அது புரியுது. ஏன் ஏன் வந்து முன்னுக்கு வராம இருக்காங்கன்னு. இப்படியெல்லாம் அனுபவிக்க கூடாது. இப்படிலாம் எங்களுக்கு பேர் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நெறைய பேர் வந்து ஆ அவங்க ஃப்ரெண்டா இருந்தாலும், அவங்கள பத்தி தெரிஞ்சிருந்தாலும் முன்னுக்கு வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இங்க பிஆர்ன்ற அதான் சொல்றீங்களா, ஓட்டுக்கு பிஆர் வச்சிருக்காங்களா? பிஆர் எல்லார்ட்டயுமே இருக்கு. சோசியல் மீடியால இருக்க எல்லாருக்குமே பிஆர் இருக்கு. அதை எப்பவும் நான் எப்பவுமே டெனை பண்ண மாட்டேன். ஓட்டுக்குன்னு பாட்ஸ் வச்சிருப்பாங்க. எஃப்ஜே கூட சொல்லுவான். ஓட்டுக்குன்னு ஒரு சிஸ்டம் வச்சு ஹைல போய்க்கிட்டே இருப்பாங்கல்ல, அவங்கள தான் சொல்றாங்க. எனக்கு வந்துட்டு இப்ப சுபியெல்லாம் சொல்லும்போது, சுபிக்கு எப்புட்றா? அவிங்க வீட்ல அப்புறம் ஏன் வந்துட்டு வேற பொண்ணுகிட்ட எல்லாருமே ஒரு செட்டப் கொண்டு போயிடுறாங்க. பட் இங்க அந்த பொண்ணு நெறைய பேரோடதுல அவங்க ஐடிலாம் உள்ள போய் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு வீடியோ கூட போட்டிருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணோட யூடியூப் எப்பன்னா, இந்த பொண்ணு எப்ப வெளிய போச்சோ, அப்போ ஒரு வீடியோ பண்ணியிருக்கா. மக்களே நான் பிக் பாஸ் போறேன்ட்டு. அதோட ஸ்டாப் ஆயி நிக்குது அந்த பொண்ணோட யூடியூப் சேனல். அதெல்லாம் யாரு? பார்க்கும்போது வலிக்குது. சுபிய சொல்றீங்களா? ஆமாமா. சுபி பட் அவங்க கம்யூனிட்டி இங்க தான் சப்போர்ட் இருக்கு. அது தூத்துக்குடி சொல்றேன். தான் சுபி. கொஞ்சம் டிவிக்கே சப்போர்ட் கொஞ்சம் டிவிகே இருக்கு. சப்போர்ட்டர்ஸ் இருக்கு. ஆனா ம். அவ்வளவா இல்ல. இருக்கு. இல்ல. அந்த பசங்க எனக்கு இங்க ட்விட்டர்ல ஃப்ரெண்டு தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பொண்ணு கொஞ்சமாச்சும் வெளாண்டாச்சான்னா நாங்க சப்போர்ட் பண்ண முடியும். நாங்க ம். சப்போர்ட் பண்ணி பெருமை பேசுறதுக்கும், அந்த பொண்ணு உள்ள ஏதாவது பண்ணணும்ல. அவங்க கேட்கறது வேலிட தானே இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆனா ஹேமா கானா அதுதான் வினோத்துக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவருக்குமே பெருசா ஒரு பேக்கப்போ எதுவும் இல்ல. ஆனா ஒருவேளை அவங்க இண்டஸ்ட்ரி சர்க்கிள்ல இருப்பாங்களா என்னன்னு தெரியல. இந்த கானா அவங்க ஏரியா அந்த மாதிரி வேணா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு பிஆர் இல்ல மாதிரி எனக்கு தெரியல. இங்க அதான் இப்ப என்ன சொல்லுவாங்க, நம்ம இல்லன்னு சொல்லுவோமா? இருக்கு. வேறவங்க இது இருக்கு. பாலிடிக்ஸ் இருக்கு. அது இருக்கு, இது இருக்கு. நானே ஒரு போஸ்ட் போட்டது கீழ அப்படிதான் வந்தாங்க. அதனால என்னால முடியல. நார்மல் ஆடியன்ஸ் மத்தியில வந்துட்டு லெஸ் நெகட்டிவிட்டி வரணும். கொஞ்சமாவது பேசுனா போதும். அதுக்கப்புறம் எங்கள லைட்டா சிரிக்க வைக்கிறது யாருன்னா, அ ஆக்சுவலி அவர்ட்டயும் மைனஸ் இருக்கு. இல்லைன்னு சொல்லல. நெறைய இடங்கள்ல அவர் வந்து கோ வித் ஃப்ளோல வந்து சிரிக்க வச்சுர்றாரு. அது வந்து கரெக்ட். ப்ளஸ் பாயிண்ட்டா அமையுது கானா வினோத்துக்கு. அதுமேவும். இன்னைக்கெல்லாம் அப்செட் ஆனாரு. எல்லாரும் கழுவி ஊத்துனாங்க. அப்படிமேவும். என்னத்துக்கு இப்படி வந்து தலையில தலையில அடிச்சுக்கணும்? அப்படியே இப்படியே வந்து உட்காந்துட்டாரு. அவருக்கு என்ன தெரியுமா? ரொம்ப ரொம்ப இன்னசென்ட். ஹைட் பண்ண தெரியல. எதையுமே ஓப்பனா உடைச்சு விட்டு போறாரு. அதுதான் வந்துட்டு அவர் வந்துட்டு இது வந்து இப்படி விளையாண்டா கன்னிங்க இத ஒரு இது இது பண்ணி விளையாடன்ற அந்த மாரிலாம் அவர பார்க்க முடியல மக்களால. ஏன் மாதவன் பேசுங்க. இன்னைக்கு பூரா பிஆர் டாபிக்கே பேசுறோமே, எபிசோட் பத்தி முடிச்சிட்டீங்களா பேசி? எபிசோடே பிஆர் தான். நீ ஷோ பார்க்கலன்னு நெனைக்கிறேன். இல்ல பார்த்தேன். அது காமிச்சாங்க. அது பார்த்தேன். அதுக்கப்புறம் சொல்றேன். இல்ல அதுக்கப்புறம் நடந்த சண்டைகள், டிடிஎஃப். இன்னைக்கு மாதம் ஃபுல்லாவே பிஆர் கண்டென்ட் தான். யார் யாருக்கு பிஆர் அதாவது இல்ல மாதவா, 10 சபரி 10:30 எஸ். ஒரே நிமிஷம் கதை இப்போ இல்ல, 10:45ல இருந்து இது இப்போ 1 o'clock மட்டும் அதே தான் மழுக்கா 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 பேசிட்டு இருக்கோம் மாதவா. ஓகே, பேசுங்க பேசுங்க.
தாத்தா இல்ல வந்திருக்காரு. தாத்தா சபரிக்கு வந்து ஹாய் தாத்தா. ஹாய் தாத்தா. ஹாய் ஹாய் தாத்தா. ஹாய் ஹாய். கதைப்பேன் ஏதோ சொல்ல வந்தாங்க சபரிக்குன்னு. இல்ல சபரி. சபரிக்கு பிஆர் இருக்குன்னு டாங்லி ஃபாலோ பண்ற அந்த ஸ்கிரீன்ஷாட் போட்டிருந்தாங்க. உண்மையை சொல்ல போனா என்னன்னா சபரிக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ண கூட ஆள் இல்ல. நாங்க இங்க கொஞ்சம் அப்பப்ப யாராவது ஏதாவது பண்ணுவோம். இன்ஸ்டால எல்லாம் யாருமே பண்றதுக்கே ஆள் இல்ல. எனக்கு ரொம்ப சிரிப்பா வேற இருக்கு அதை கேட்கும்போது. பிளாக் ஸ்ட்ரீமர் ஸ்மைல் சேட்டையெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் நினைக்கிறேன் கதைப்போமா. ஆமா ஆமா. மம்தா பேசுங்க மம்தா. யா ஒரு டைம்ல வந்துட்டு எனக்கு எப்படி சொல்றது, இப்போ சபரி வந்து அந்த கனி போகும்போது ஒரு மாதிரி அழுதாங்க தெரியுமா. லைக் அவங்கள ஜூம் பண்ணல, எதிரில வந்துட்டு நீங்க நான் அது வீடியோ ஷேர் பண்றேன் இருங்க. அதெல்லாம் இன்ஸ்டால ரொம்ப இதுவா போயிட்டு இருக்கு. எனக்கு அப்போ பார்க்கும்போது ஐயோ பாவம்னு ஆயிடுச்சு. எப்படி சொல்றது, அவருக்கு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணல, யார்கிட்டயும் போயிட்டா அழுவல. ஆனா முகம் எல்லாம் ஒரு மாதிரி பண்ணிட்டு, அது பாத்தீங்களா அந்த வீடியோ? யாரா பாத்தீங்களா? நான் பார்த்தேன் மம்தா. அதான் சொல்லிட்டு இருந்தேன் எது? கதைப்போமாக்கு. அதாவது ஜியோ ஹாட் ஸ்டார்ல அந்த மாதிரி ரியாக்ஷன் போட்டு அவரை ஜூம் பண்ணி காட்டியிருந்தாங்களா, அதை தானே சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி இல்ல அதுதான். அது ஒரு அவரை மட்டும். எமோஷனலான மூமெண்ட் இல்லையா? அது இப்ப எஸ் எஸ் அந்த எல்லாருக்குமே டைம் வந்து பார்க்கும்போது யா என்னோட தாட் என்னன்னா, ஆம், பரவாயில்ல, இவங்க வந்துட்டு இப்படித்தான் போல. லைக் என்ன சொல்றது, ரொம்ப ஹார்ஷா எதுவும் பண்ண தெரியல, என்ன இருக்கோ அப்படியே மனசுல வச்சுக்கிட்டேன். இப்போ நினைச்சிருந்தா விக்கல் விக்ரம் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க எதுவுமே அது பண்ணல இல்லையா. லைக் ஹி வாஸ் அவங்களோட எமோஷன், அதான் அது ஜூம் பண்ணி காட்டுறதுனாலதான் நம்மளுக்கு அது தெரிஞ்சுதே. ஏன்னா யாரோ வந்துட்டு பர்டிகுலரா இந்த எபிசோட்ல கூட பர்டிகுலரா சபரியை அப்படி காட்டல. அது வந்து ஒரு வீடியோல ஜூம் பண்ணி காட்டுறதுனால அந்த சோஷியல் மீடியா வழியா தான் நம்ம அதை பார்த்துட்டு, அப்ப எனக்கு அப்ப புரிஞ்சுது, ஐயோ பரவாயில்ல, நேச்சரே அப்படிதான் இருக்கு போல இருக்குது மம்தா அப்படின்னு இல்ல இல்ல சொல்லிட்டு. மம்தா, அந்த பய உள்ள எமோஷனலா கண்ட்ரோல் பண்றேன்ட்டு மூஞ்சிய மேல தூக்கி வச்சிருச்சு. இம்புட்டு தான் சிம்பிள். உள்ள உட்காந்து அழுதான் பார்த்தீங்க ஒரு தடவை பார்வதியோட இஷ்யூல, ஞாபகம் இருக்கா? அவருக்கு ஓப்பனா பண்ணி அழுகவும் தெரியும். இந்த விஷயத்துல எமோஷனலா கண்ட்ரோல் பண்ணன்ட்டு பய உள்ள மேல நம்ம பண்ணுவோம் தெரியுமா? மேல இப்படி தூக்கும்போது நம்மோட அந்த தொண்டைக்குள்ள இப்படி இறங்கிட்டு அந்த அழுக கண்ட்ரோல் பண்ணுவோம் தெரியுமா? நெறைய பேர் நெறைய விஷயங்கள பண்ணுவாங்க. அதுதான் இந்த வீட்டுக்குள்ள பண்ணும்போது எல்லாருக்கும் நெறைய பேருக்கு சிரிப்பு வந்துச்சு. இந்த பயபுல எமோஷனல் கண்ட்ரோல் பண்றேன்ற பேர்ல தலைய தூக்குச்சா, அத வந்துட்டு அவன் ஜியோ ஹாட்ஸ்டார்லேருந்து நெறைய பேர் அத ஜூம் பண்ணி வச்சுட்டு, அத ஒரு இதா ஆக்கி விட்டாய்ங்க. அதுதான் உண்மை. விக்ரம்னால எக்ஸாக்ட்லி. முடியல. இதுதான் வந்துட்டு எமோஷனலா கண்ட்ரோல் பண்றேன். அழுதுறக்கூடாது. இவங்களோட டேய நம்ம கெடுத்துறக்கூடாதுன்னு நெனச்சு, தலை இப்படி பண்ணும்போது பிரீத்திங் லெவல் இப்படி ஆயிட்டு வரும். அவருக்கு மெடிடேஷன்லாம் தெரியும். அப்படிதான் நான் பார்த்தேன். எல்லாருக்கும் எமோஷனல் லெவல், பெயின் லெவல் வேற வேற. அது மட்டும் நெறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது. நான் வந்து இதுல என்ன பார்த்தேன்னா, ஓகே இவரு நேச்சரே இப்படி நான் வந்துட்டு அது நெகட்டிவா சொல்லல. நோ நோ நாட் அட் ஆல் நெகட்டிவ். எனக்கு எப்படி சொல்றது, சபரி ஓகேன்னு சொல்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஓகே மத்தவங்களெல்லாம் கம்பேர் பண்ணா ஹீஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, எந்த ஒரு என்ன சொல்றது எதுலயுமே இல்ல. ஹீஸ் லைக் நார்மல். அரோரா சபரி எல்லாம் ஒரு லைன்ல நிக்க வைக்கலாம். கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். ஏன்னா வந்துட்டு இல்ல, 1 இல்ல, இல்ல. மந்த் நான் எபிசோட் பார்க்கல, அதனால நான் சொல்றேன். யா இல்ல அதெல்லாம் இல்ல. நான் எல் அ உ உங்களுக்கு சிரிப்பு வருது, ஒருத்தவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுன்னா, அதுவுமே அவங்கவங்க இஷ்டம் தானே. ஷோ பார்க்குறவங்களோட இதே தவிர, இங்க யாருமே சபரியோட ஃபேன்ஸ் அந்த மாரி இதே சொல்லல. ஓகே நீ பார்க்குறியா? உனக்கு சிரிப்பு வருதா? அப்ப அவன் சிரிக்க வச்சிருக்கானா? அந்த மாரி தான் கடந்து போறத நான் பார்க்கும்போது, இவங்க பெருசா அடிச்சுக்கலாம் இல்ல. ஓகே அப்போ அந்த ஒரு எனக்கு அது செயல்பாடு சிரிப்பு. யா நோ நோ இன்டரப்ட் பண்ணதுக்கு சாரி. மத்தவங்க அது யாரு சிரிச்சிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா அதுல ஒரு பர்சன்ட் சிரிப்பு வர மாதிரி எதுவுமே இல்ல. பார்க்க போனா எமோஷனல் ஆகுது.
அந்த வீடியோ அவங்க அது பண்ணும்போது எனக்கு அதுதான் ஆச்சு. நான் அதான் சொல்றேனே, சபரி பக்கமே திரும்பாத நானு. சபரி ஓகேன்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்கேன்னா, அந்த ஒரு வீடியோ, அந்த ஒரு ரியாக்ஷன், ஒரு கொள்ளைத்தனம் சொல்லுவாங்க தெரியுமா? யா எக்ஸாக்ட் வேர்ட். ஒரு கொள்ளைத்தனம்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. இது வந்து நானு நெகட்டிவா சொல்லல, பாசிட்டிவா இல்ல, சொல்றேன். இல்ல, இல்ல. அது ஃபுல் வீடியோ பார்க்கும்போது நமக்கு தப்பாவே தோணாது. இவங்க எடிட் பண்ணி போடுறத பார்த்து தான் டேய்ன்ற மாரி இருக்கும். நீங்க ஃபுல் வீடியோ பார்க்கும்போது கனியோட அந்த இது வந்துட்டு விக்ரம் வந்து கைய பிடிச்சு பேசிக்கிருப்பாரு. அந்த இடத்துல தான் நீங்க ஃபுல் வீடியோ பார்த்தா தெரியவே தெரியாது. எமோஷனல் ஆகி பயங்கரமா இதா பேசுறாருன்னு தெரியும். இந்த மாரி தான். இன்னைக்கு இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? நீங்க எங்க மிஸ் பண்றீங்க தெரியுமா இந்த ஷோவ? அம் இன்னைக்கு ஃபுல்லா நான் லைவ் பார்த்துக்கிருந்தேன். எதுக்குன்னா, இந்த டாஸ்க் எப்படி யாரு என்ன பண்றாங்க? பார்வதியோட கோவம் என்ன? எல்லாத்தையும் ஏன்னா பார்வதி செம்ம கோவத்துல இருக்கா. கம்ருதீன விட வந்துட்டு அரோரா விட அவங்க முன்னாடி இறங்கிரக்கூடாதுன்னு வைராக்கியம் இருக்கு. இதுல சபரி வந்துட்டு இந்த கேம் ஷோல எங்கேயுமே யாருமே வெஞ்சன்ஸ காமிக்கவே இல்ல. ஒரு சிலர தவிர கனவனுத்துக்கு இஷ்டமே இல்ல. அப்படியே உட்காந்துட்டு அமைதியா இருக்கு. சேர் அப் பண்ணவே இல்ல. சபரி வந்து என்ன பண்ணான் தெரியுமா? ஒவ்வொரு இடத்துலயும் போயிட்டு, "சியர் அப் கைஸ் விட்றாதீங்க, விட்றாதீங்க, விட்றாதீங்க. உங்க மூவ்மெண்ட்ட விட்றாதீங்க." அவனுக்கு உண்மையிலே கையில ஏதோ சொன்னாங்களா? ஆப்பரேஷன் ஏதோ பண்ணியிருக்கான்னு சொன்னாங்களா? நான் கண்டிப்பா இவன் ஃபர்ஸ்ட்டே வந்துருவான்னு தான் நெனச்சேன் நானு. சம்திங் ஏதோ ஆப்பரேஷன் பண்ணியிருக்காங்க. ஏதோ சொன்னாங்க. கையில இதா இருக்குன்னாங்க. கை அப்ப வந்து அடிபட்டிருக்குன்னு. எஸ், எஸ், எனக்கு எஸ். ஸ்டார்ட்டிங்ல அதத்தான் ஆமா. வச்சுட்டு ஒரு ஒரு 8 மந்த் பிஃபோர் ஒரு ஆக்சிடென்ட் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன். கைய அப்படி தூக்கும்போது ரொம்ப நேரமா தூக்க முடியாது. நார்மலா இருக்க நம்மளாலயே செம்ம பெயின் எடுக்கும். இந்த ஷோல்டரோட இது ஜாயிண்ட் வந்து பயங்கரமா எடுக்கும். நான் அவனுக்கு பெயின் வர்றது ஈஸி. அவன் ஃபர்ஸ்ட்டே இறங்கிருவான்னு தான் நெனச்சேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு பண்ணாப்லான்னு அவரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அவ இறங்கி அந்த ஒரு விஷயத்த நான் பார்க்குறேன். ஈவன் பார்வதி டயர்ட் ஆகுறா. "சேர பார்வதி உன்னால முடியும், முடியும், முடியும்ன்ட்டு" அவர் சொல்றாரு. ஆனா இவனத்தான் தலையில கைய வச்சுட்டு உட்காந்தாப்புல. யோவ் நெக்ஸ்ட் டாஸ்க்ல போய் பாருன்னா, "நான் கைய எடுக்கல. எடுத்தேன்." அப்படியே அந்த டயலாமோலயே இருக்காரு. அவரால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஸ்போர்ட்மேன்ஷிப் இல்ல. ஆனா சபரிட்ட நெறைய இருக்கு. ஒரு கூலா, ஒரு காமான ஸ்போர்ட்மேன்ஷிப் அந்த ஒரு இதே இருக்கு. யா வெண்பா இருக்காங்க. ஸ்பீக்கர் கொடுங்க. வெண்பா வந்துட்டு வந்துட்டு ஓடி போறாய்ங்க. பிஆர் மேட்டர் கொஞ்சம் ஸ்பைஸ் அப் ஆனோனே அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. நம்மளும் க்ளோஸ் பண்ணிட்டு காலையில பார்ப்போமா? போய் வேலைய பார்க்குறேன் நானும் போயிட்டு. ஏன்னா எஸ், எஸ், எஸ். கிங்காங் சண்டை போய்க்கிருக்கு. எப்பா முடியல. குட் நைட் ஹேமா. அது என்ன? நீ குழந்தை இருக்க உனக்கெல்லாம் கிங்காங் சண்டைன்னா கிங் காங் 2மே வச்சுக்கோ. ஓகேயா? வச்சுட்டு வீட்ல ஹாலிடேல வச்சு பாரு, வளர்த்து பாரு. அந்தோட வேதனை இருக்கு தெரியுமா? வேதனை. அதான் ஹேமாக்கா, நாம் இருவர் நமக்கு ஒருவர் பாலிசி வேணுங்கிறது. அதெல்லாம் எது? வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லணும். இப்பல்லாம் சொல்லக்கூடாது. 2க்கும் 10 வயசு அப்பயும் தாண்டி நம்மள போயிருச்சு. வந்து புடுங்குங்க. ஆ எங்க வீட்ல அப்படிதான். ஆனா எங்க வீட்ல அப்பயும் என்னதான் இல்ல வந்து நொய்யி நொய்யி நொய்யின்னு சிம்பிளு. புடுங்கும். அவன் கிச்சனுக்கு நான் கிளீன் பண்றேன்னு சொன்னான். அவன் போய் டீசென்ட்டா போய் பண்ணான்ல. இது போய் விடணும்ல. இது நான் பண்றேன். அவன வேற வேல பார்க்க சொல்லு. நான் கிச்சன கிளீன் பண்ணுவேன். ஆக மொத்தம் வந்துட்டு நான் ஸ்பேஸ் போட்டு தெண்டமா உட்காந்துருக்கேன். அதுக 2 வந்து சண்டை போட்டு உட்காந்துருக்கு. கிங்காங் சண்டை. இதான் நடக்குது. உங்க ஹாலிடேனால ஒரு வேலைய பிரிச்சு குடுத்துட்டு வந்தேங்க. உங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு பிக் பாஸ் நடக்குது. இல்ல, இல்ல. எங்க வீட்ல எப்பயுமே ஆளுக்கு ஒரு வேலைய பிரிச்சுக்குவோம். நானு, என் பையன் லாண்ட்ரினா, என் பொண்ணு கிச்சன் அந்த மாரி எப்பயுமே எங்க ஒர்க்க பிரிச்சுக்குவோம். 2க்கும் சண்டை நடக்குது பரவால்ல. ஃபோன பண்ணி ஸ்பேஸ நடத்த விடாம பண்ணிக்கிருந்தாய்ங்க. கரெக்ட்டா ஜோ ப்ரோ வந்துட்டு அவரு ஏதோ பேசிக்கிருக்காரு. "டேய் என்னங்கடா நடக்குதுன்ற" மாரி இருந்துச்சு. ஓகே கைஸ். டேக் கேர். நம்ம மார்னிங் பார்க்கலாம். பை, பை. மார்னிங் செகண்ட்